2025ல நடந்த ஃபர்ஸ்ட் 50 PYQs நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக டெய்லி வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்காக 50 PYQs பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் 50. Which of the following newspapers are related to South Indian Liberal Federation 1917? இதுக்கான நியூஸ் பேப்பரே மொத்தம் 3. எது அப்படின்னா ஜஸ்டிஸ், திராவிடியன், ஆந்திர பத்திரிகா அப்படின்னு சொல்லிட்டு 3 நியூஸ் பேப்பர் இருக்குது. அதில் 2 இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்தது, which warned K. Kamarajar the resignation from chief ministership was political suicide? கு காமராஜர் முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகுதல் அரசியல் தற்கொலையாகும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பெரியார் ஈவி ராமசாமி. When did Subhash Chandra Bose formed All India Forward Bloc? எப்போ ஆரம்பிச்சிருப்பார் அப்படின்னா ஜூன் 1939 ஆரம்பிச்சிருப்பார். The Indigo Planting Mirror is the translation of Bengal play. எந்த பெங்கால் பிளேயோட டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா நீல் தர்பனோடது. நீல் தர்பனை எழுதுனது யார் அப்படின்னா தீன்பந்து மித்ரா. இது ஒரு பிளே. அடுத்தது, பர்ஃபார்மன்ஸ் கிராண்டிங் இண்டெக்ஸ் PGI அப்படிங்கிறது எதை சொல்லும், எதை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். ஸ்கூல் எஜுகேஷனோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது ஸ்டேட்ஸ்லையும் யூனியன் டெரிட்டரிஸ்லையும் அப்படிங்கிறத இது சொல்லுது. இதை ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். எப்போலேருந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா 2017 ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், இந்தியாஸ் ப்ரோக்ராம் மேட் ஸ்ட்ராட்டஜிக் என்டோரன்ஸ் டு இம்ப்ரூவ் த ஓவரால் குவாலிட்டி ஆஃப் லிவிங் இன் ரூரல் கிளஸ்டர். ரூரல் கிளஸ்டரோட ஓவராலாக லைஃப்பை என்ஹான்ஸ் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தா ஸ்வயம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன். அது கீழே தான் வந்துட்டு நம்ம என்ஹான்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெவன்யூ கீழே எதெல்லாம் ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. எதெல்லாம் ட்ரூ அப்படின்னா ஸ்பெஷல் அசஸ்மெண்ட்ஸ் ஆர் ரெஃபர்ட் ஆஸ் பெட்டர்மெண்ட் லேவ் அப்படிங்கிறதும் ஃபைன் அண்ட் பெனாலிட்டிஸ் ஆர் ஆர்பிட்டரிலி டிட்டர்மைண்ட் அண்ட் ஹாவ் நோ ரிலேஷன் டு காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் கவர்மெண்ட். அதுதான் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இதில் எது இன்கரெக்ட் பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பாப்புலேஷன் ரிலேட்டடான ஒரு கொஷின். ஆக்சுவலாக இன்கரெக்ட் பேர் அப்படின்னு கேட்குறாங்களா கரெக்ட் பேர் அப்படின்னு கேட்குறாங்களாங்கிறத நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக மார்க் பண்ண முடியும். இதெல்லாம் இந்த கொஷின் வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமி புக் 11th எக்கனாமி புக்கில் 8th லெசன்லேருந்து வந்திருக்கு. அதில் ஒரு டேபிளேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளேஷன்லேருந்து அப்படியே எக்ஸாக்டாக இந்த கொஷின் வந்திருக்கு. இதில் ஃபஸ்ட்டு 2 கரெக்டு. தேர்டில் என்ன கரெக்ஷன் அப்படின்னா இந்தியாஸ் பாப்புலேஷன் இன் 1951 இருக்கிறது 28.83 கிடையாது, 36.11. அடுத்தது, இந்தியாஸ் பாப்புலேஷன் இன் 2001 அதில் அப்போது 120 crores நம்ம போகலை, 102 crores தான் இருந்திருக்கும். அடுத்தது, ஐடென்டிஃபை த நான் ரெகக்னைஸ்ட் அப்சர்வர் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷனோட நான் ரெகக்னைஸ்ட் அப்சர்வராக இருக்கிறது யாருன்னா யாரை நான் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் அப்சர்வர்ஸ். அவங்கள தான் நம்ம ரெகக்னைஸ் பண்ணலை. அடுத்தது, இதில் எது ஸ்டேட்லெஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இரிகேஷன் மட்டும்தான் ஸ்டேட்லெஸ். இதில் பேங்கிங், டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ் இது எல்லாமே எது கீழே வந்துடும் அப்படின்னா யூனியன் லிஸ்ட்டு கீழே வந்துடும். அரேஞ்ச் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் த டேர்ம் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதாவது யாருக்கு அப்புறம் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமா. ஃபஸ்ட்டு யார் இருந்திருப்பா ராஜேந்திர பிரசாத் இருந்திருப்பார். அடுத்தது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்தவர் தான் நம்ம சாஹிர் ஹுசேன். அதுக்கப்புறம் விவி கிரி. அதுக்கப்புறம் ஃபஹ்ருதீன் அலி அகமது. அதுக்கப்புறம் நீலம் சஞ்சீவ் ரெட்டி வந்திருப்பார். ஓகேவா. ரைட் டு ப்ராப்பர்ட்டி ரிமூவ் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பை எந்த அமெண்ட்மெண்ட் மூலியமாக அப்படின்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. இதுலேருந்து ரிமூவ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லீகல் ரைட்ஸில் கொண்டு போய் வச்சுருப்பாங்க. ஆர்டிகல் 300 அது இருக்கும். அடுத்தது, த வெப்பன் ஆஃப் த இண்டஸ் பீப்புள்ஸ் வேர் மோஸ்ட்லி மேட் ஆஃப். எதில் மேடாயிருக்கும் அப்படின்னா அது பிரான்ஸ்லேயும் காப்பர்லேயும் தான் மேடாயிருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க காமனாக யூஸ் பண்ண மெட்டலே அதுதான். Supremacy of Gupta was challenged by the unexpected invasions of. அந்த டைமில் யார் வந்து அதிகமாக இன்வைட் பண்ணாங்க அப்படின்னு இந்த லிஸ்ட்டில் பார்த்தாவே அது ஹுன்ஸா தான் இருக்கும்.
ஸோ அதை வச்சு இது ஆன்சர் கரெக்டாக போடலாம். வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, என்ன அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் ஜிசியா, அபாலிஷன் ஆஃப் பில்கிரிம் டேக்ஸ், அபாலிஷன் ஆஃப் என்ஸ்லேவேஷன் வார் பிரிசனர்ஸ், ஃபால் ஆஃப் பைரம் கான். இப்போ ஃபால் ஆஃப் பைரம் கான் அப்படிங்கிறவர் இருக்காருல்ல, அந்த பைரம் கான் இருக்காருல்ல ஃபஸ்ட்டு, அவர் யாருன்னா அக்பரை வந்து அவர் தான் வந்துட்டு அவர் வளர்த்திருப்பார். பைரம் கான் தான் அவரோட ஃபால் தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 1561 நடந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ஸ்லேவேஷன் வார் பிரிசனர்ஸை வந்துட்டு அபாலிஷ் பண்ணது அப்படின்னா 1562ல், அபாலிஷன் ஆஃப் பில்கிரிம் டேக்ஸ் எப்போ அப்படின்னா 1563ல், அபாலிஷன் ஆஃப் ஜிசியா 1564. இது ரொம்ப முக்கியம். அபாலிஷன் ஆஃப் ஜிசியா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அபாலிஷனாக பார்க்குறாங்க. அந்த ஜிசியா அப்படிங்கிறது முஸ்லீம்ஸ் இல்லாத பர்சன்ஸ்க்காக போடுற ஒரு டேக்ஸ். அடுத்தது த கிரேட் பப்ளிக் பாத் வாஸ் லொக்கேட்டட் இன் விச் பிளேஸ், எந்த இடத்துல அது இருக்குது அப்படின்னா மொஹஞ்சதாரோவில் இருக்குது. அடுத்தது நேம் த பொல்யூட்டன்ட் விச் இஸ் கால்ட் சைலண்ட் கில்லர், எந்த பொல்யூட்டண்ட்டை சைலண்ட் கில்லர்னு சொல்லுவோம் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடை சொல்லுவோம், CO சொல்லுவோம். அடுத்தது மைனர் போர்ட்ஸ், அப்புறம் அதோட டிஸ்ட்ரிக்ஸ். இப்போது மைனர் போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. எண்ணூர். இப்போது நம்ம PYQஸ்லாம் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, இப்போது இதை வச்சு இந்த மாதிரி இன்னும் வேறு கொஷின்ஸ் கேட்கலாம். மேக்ஸிமம் இந்த டேர்ம்ஸில் தான் கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டேர்ம்ஸில் இருக்க மீதி கொஷின்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் சில PYQs ரிப்பீட் ஆகும். அந்த ரிப்பீட்டட் ஆனதை தெரிஞ்சுக்கணும், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத முக்கியமாக நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல டைம் சேவ் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா PYQs பார்க்குறோம். எண்ணூர் அப்படிங்கிறது சென்னையில் இருக்குதுன்னு மேக்ஸிமம் ஆஃப் த பர்சன்ஸ்க்கு தெரியும். அடுத்தது திருச்சோபுரம் அப்படிங்கிறது கடலூர்லையும், புன்னைக்காயல் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடியிலையும், திருக்கடையூர் எங்கே இருக்குது அப்படின்னா நாகப்பட்டினத்துலேயும் இருக்குது. அடுத்தது இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியா ஹேஸ் லிஸ்டட் 10 இம்பார்ட்டன்ட் டைமென்ஷன்ஸ் ஃபார் இந்தியன் டெவலப்மெண்ட் டில் 2013. அமாங் த 10 டைமென்ஷன் ப்ளூ எக்கானமி அப்படிங்கிறது எந்த டைமென்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6th டைமென்ஷனில் இருக்குது. இதில் இன்னொரு 2 டைமென்ஷன் முக்கியமான டைமென்ஷனாக இருக்குது. என்ன அப்படின்னா செகண்டும் தேர்டும். செகண்ட் வந்து டிஜிட்டல் ரிலேட்டடானது, தேர்ட் வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கானது. அடுத்தது விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் ஐடென்டிஃபைடு ஆஸ் த மோஸ்ட் பொட்டன்ஷியல் ட்ரக் யூஸ்ட் இன் லைஃப் ஸ்டாக்ஸ் அண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிக்ளைன் ஆஃப் த வல்ச்சர் பாப்புலேஷன் இன் இந்தியா. ஆக்சுவலாக நம்ம வந்து லைஃப் ஸ்டாக்ஸ்க்கு கொடுக்குற ஒரு மெடிசன், அதாவது டைக்ளோஃபின் தான். அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதோட இறைச்சி மூலியமாவோ இல்லை அதோட வேஸ்ட் மூலியமாவோ வல்ச்சர் அதை வந்து இன்டேக் பண்ணும். அப்படி அந்த வல்ச்சர் அதை இன்டேக் பண்ணும்போது அது இறந்துருது. அதனால வல்ச்சரோட பாப்புலேஷன் நிறையா குறையுது. அது காரணமாக இருக்கிற ஒரு ட்ரக் என்ன அப்படின்னா டைக்ளோஃபின். இந்த டைக்ளோஃபினை நிறைய நாட்டில் வந்து பேனும் பண்ணியிருக்காங்க. which is the objectives of the மீண்டும் மஞ்சப்பை ஸ்கீம் launched by the government of தமிழ்நாடு. அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் இதோட அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக கிளாத் பேக்ஸ் யூஸ் பண்ணணும். ஏன் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா என்விரான்மெண்ட்டையும் ஹியூமன் ஹெல்த்தையும் அது அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா the main objective of the scheme is to encourage the use of cloth bags in the state. The scheme also promotes the usage of சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் த்ரூ இன்சென்டிவ்ஸ். நம்ம பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இதோட அப்ஜெக்டிவ். ஸோ ஃபஸ்ட் ஒன் தான் கரெக்டு, செகண்ட் தப்பு. அடுத்தது த ஸ்கீம் என்கரேஜ் த சிட்டிசன்ஸ் டு டிஸ்கார்ட் த யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக் பேக்ஸ் இன் த ஸ்டேட் ஃபார் சேவிங் த என்விரான்மெண்ட் அண்டு ரிலேட்டட் ஹியூமன் ஹெல்த். இதுக்கானது நான் ஃபஸ்ட்டே சொன்னல அதுதான். நேஷ்னல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இன் இந்தியா இஸ் மென்ஷன்ட் ஆன் த பேசஸ் ஆஃப். இது எது மூலயமா பார்க்குறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஹெல்த் அண்டு எஜுகேஷன் மூலயமா பார்க்குறோம். இது வந்து 9th புக்லேயும் இருக்குது as well as 11th புக்லேயும் இருக்குது. அந்த 11th புக்கில் வந்து அதே 8th லெசனில் தான் இருக்கும் இது. அதுக்கப்புறம் இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்க ஒரு கொஷினும் கூட. எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் ப்ராவர்ட்டியோட மெஷர்ஸில் எது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷனில் 3 வந்து ஸ்டாண்டர்ட் லிவிங், ஹெல்த்து, எஜுகேஷன் இருக்கும். இன்னொன்று நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் டு நாட் என்கரேஜ். அதாவது சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் அப்படிங்கிறதே என்கரேஜ் பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சூப்பர்ஸ்டிஷன் அண்டு ப்ரீஜஸ்ட். அதாவது மூட நம்பிக்கைகளை அது வந்துட்டு என்கரேஜ் பண்ணவே இல்லை, ஊக்குவிக்கலை.
A car is moving on a curved surface. Which of the following is giving by the frictional force between road and tire? ரோடுக்கும் டயருக்கும் இருக்கிற ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்போ அப்படின்னா அது டேர்ன் ஆகும்போது, ஒரு கேர்வில் டேர்ன் ஆகும்போது என்ன ஃபோர்ஸாக இருக்கும் அப்படின்னா சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். இது சென்ட்ரிஃபியூக்கல் ஃபோர்ஸ் கிடையாது, மைய நோக்கு விசை. த மோஸ்ட் அப்ராப்ரியேட் பர்பஸ் ஆஃப் லேர்னிங் இஸ் என்ன, எதுதான் வந்துட்டு அப்ராப்ரியேட் பர்பஸ் அப்படின்னா ரிலேட்டிவ்லி பர்மனன்ட் சேஞ்ச் இன் பிஹேவியரில் பர்மனன்ட் சேஞ்ச் ஆகிறது தான் வந்துட்டு லேர்னிங்கோட முக்கியமான பர்பஸ். கற்றலின் மிக பொருத்தமான நோக்கம் என்ன அப்படின்னா பொருத்தப்பாடுடைய நிரந்தர நடத்தை மாற்றம். அடுத்தது லென்ஸ் லா வயலேட்டிங் த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஆக்சுவலாக எந்த லாவுமே இன்னொரு லாவை வயலேட் பண்ணுது அப்படிங்கிறது கொஞ்சம் ரேர் தான். அப்போது இது வந்து வயலேட் ஆகலை அப்படிங்கிறத பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஸோ இது ஃபால்ஸ். அடுத்தது இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஆல்வேஸ் அப்போஸ் த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்ஸ் ப்ரொடெக்ஷன். இது அதோட டெஃபினிஷன். ஸோ இது கரெக்டு. த ரேங்க் ஆஃப் தமிழ்நாடு இன் பாப்புலேஷன் டென்சிட்டி அமாங் இந்தியன் ஸ்டேட்ஸ். எத்தனாவது டென்சிட்டி, அதாவது பாப்புலேஷன் டென்சிட்டி இல்லை நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்னு பார்த்தோம் அப்படின்னா 12th பிளேஸில் இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ் ஹெல்ப்லைன் என்னது அப்படின்னா 14567. இந்த மாதிரி ஹெல்ப்லைன்ஸ்லாம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹெல்ப்லைன்ஸ் எங்கே இருந்தாலும் நம்ம படிச்சுக்கிறது பெஸ்ட். இந்த ஹெல்ப்லைன்ஸ் மூலிமா 100% ஃபினான்ஷியல் அசெட் கொடுக்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கொஷின்லேயே இருக்குது. அது வந்து எப்போலேருந்து கொடுத்துட்ருக்காங்கன்னா 28th April 2021 கொடுத்துட்ருக்காங்க. ஆதிக்கடவூர் அவினாசி ஸ்கீம் இஸ் ரிலேட்டட் டு. ஆதிக்கடவூர் அவினாசி திட்டம் அப்படிங்கிறது எது ரிலேட்டடானது அப்படின்னா ட்ரிங்கிங் வாட்டருக்கும் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜுக்குமான ஒரு திட்டம். Which agriculture college and research institution has been named after the renowned agricultural scientist M.S. சுவாமிநாதன். சுவாமிநாதரோட பேரில் அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் பேரில் வச்சது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்க அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்டு ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். இவர் வந்துட்டு க்ரீன் ரெவல்யூஷனில் ஒரு பெரிய பங்கு வகிச்சிருப்பார். டேஸ் இஸ் அண்ட் act of reserving certain percentage of seats for peoples of discrimination and backward class in school, university and also in government job. எதுலலாம் இதுக்கு என்ன ஒரு பேர் அப்படின்னா ரிசர்வேஷன் அப்படிங்கிறது தான் ஒரே பேர். இதில் என்னென்ன மூமெண்ட் கேட்குறாங்க. இதில் ரிஃபார்ம் மூமெண்ட்டாக எது இருக்குது அப்படின்னா இந்த சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்டாக ரிஃபார்ம் மூமெண்ட். அடுத்தது ரெவல்யூஷ்னரி மூமெண்ட்ஸ் வந்துட்டு சோசியலிஸ்ட் மூமெண்ட்ஸ் தான் ரெவல்யூஷ்னரி மூமெண்ட்ஸ். அடுத்தது ரிவியலிஸ்ட் மூமெண்ட்ஸ், அதாவது மறுமலர்ச்சி இயக்கம். இதில் மறுமலர்ச்சி இயக்கம் ஒன்று தான், அது என்னது பிரம்ம சமாஜ். அடுத்ததுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட் எது அப்படின்னா ஆன்டி ரிசர்வேஷன் மூமெண்ட் தான் ரெசிஸ்டன்ட் மூமெண்ட். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் அபவுட் பெரியாரை பற்றி நம்ம இதில் இருக்கிறத குரோனாலஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1924 வைக்கம் சத்தியாகிரகாவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். 1925 செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அடுத்தது ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார் 1938. அடுத்தது டிமாண்ட் ஃபார் செப்பரேட் திராவிட நாடு வந்து 1947 கொடுத்துருப்பாரு. அடுத்து இதில் இருக்கிறதெல்லாம் யாரோட பேர் அப்படின்னா ரூசோ ஆஃப் தமிழ்நாடு யார் அப்படின்னா ஈவிஆர் தான், பெரியார் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரூசோ ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. தக்ஷின் காந்தி யார் அப்படின்னா ராஜாஜி. ஆங்க்லோபைல் அப்படிங்கிறது யார் அப்படின்னா டிஎம் நாயர். அதாவது ஆங்க்லோபைல் அப்படின்னா ஆங்கில பித்தர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது மதுரை காந்தி யார் அப்படின்னா எம்என் சுப்புராமன். இதில் எதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வாஸ் த இயர்லியஸ்ட் ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ்ட் இன் சவுத் இந்தியா. ஆமாம், அதை தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்தது முத்துசுவாமி தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜட்ஜாக இருந்திருப்பார். எதில் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். அவர் தான் ஃபஸ்ட்டு ஒரு இந்தியன் ஜட்ஜாக போட்டிருப்பாங்க. அடுத்தது விஎஸ் ஸ்ரீனிவாசனார், அவர் வந்துட்டு ஒரு மாடரேட் எக்ஸ்ட்ரமிஸ்ட் கிடையாது. பிபின் சந்திரபால் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரமிஸ்ட். அதனால் அது ரெண்டும் தப்பு.
According to Valluvar, to whom live or die is the bird and that is not a matter. ஆக்சுவலாக திருக்குறள் அப்படிங்கிறது தமிழில் படித்தா தான் நமக்கு ஈஸியாக தெரியும். வாழ்ந்தால் என்ன இறந்தால் என்ன என்ற வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு யாரை சொல்கிறார் அப்படின்னா, செவி உணராதவர், செவி அறிவு இல்லாதவர், கேட்குற அறிவு இல்லாத ஒருத்தர் வந்து சும்மா பேசிட்டு மட்டும் இருக்கிறவர் வந்துட்டு வாழ்ந்தால் என்ன இறந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்த குறள் என்ன சொல்கிறாருன்னா, களவென்னும் காரறி வன்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கண் இல். இதில் காரறிவு அப்படின்னா என்ன அப்படின்னா இருண்ட அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. Who followed தாசமார்க்கம் among the poets who authored பக்தி இலக்கியம். அதாவது தாசமார்க்கம் அதாவது அடிமை மார்க்கம் அப்படிங்கிறத யார் பின்பற்றியிருப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தாண்டகவேந்தர் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார். தாண்டகவேந்தர் அப்படிங்கிறவர் தான் அதை ஃபாலோ பண்ணியிருப்பார். அடுத்தது நம்ம முல்லை மருதம் நெய்தலோட என்ன கடவுள். முல்லை கடவுள் யார் அப்படின்னா மாயோன், மருதத்துக்கு யார் அப்படின்னா வேந்தன், நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு கொற்றவை. மேக்ஸிம்ஸ் நம்ம வந்துட்டு பின்னாடி இதை பார்ப்போம். அலிகார் மூமெண்ட் வாஸ் பேஸ்ட் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங். அலிகார் மூமெண்ட் வந்துட்டு இந்த இதில் கொடுத்துருக்க எதுக்குமே இல்லை. அலிகார் மூமெண்ட் வந்து எஜுகேஷனை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, வெஸ்டர்ன் எஜுகேஷனை இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு வந்தது தான் வந்து அலிகார் மூமெண்ட். ஆக்சுவலி இதில் இருக்கிறதெல்லாம் யார் யாரோட பேருன்னு கேட்டிருக்காங்க. மகாதேவ் கோவிந்த் ரன்னடே, எம்ஜி ரன்னடே, அவரை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா சாக்ரட்டிஸ் ஆஃப் மகாராஷ்டிரான்னு சொல்லுவாங்க. சாக்ரட்டிஸ் ஆஃப் மகாராஷ்டிரான்னு சொல்கிறாங்க இல்லையா, இவர் வந்து நிறைய ஓப்பன் பண்ணியிருப்பார். என்னென்னா விடோ மேரேஜ் அசோசியேஷன், பூர்ண ஸ்வராஜ் சபா, அதுக்கப்புறம் டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயம் ஓப்பன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா எம்ஜி ரன்னடே. இவர் வந்து பிரார்த்தனா சமாஜ்லேயும் ஒரு மெம்பராக இருந்திருப்பார். அடுத்தது கோபாலகிருஷ்ண கோகுலே. கோபாலகிருஷ்ண கோகுலே வந்துட்டு காந்தியோட குரு, பொலிட்டிக்கல் குருவாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கோபாலகிருஷ்ண கோகுலே. அவரை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா த மிஸ்ட்ரியஸ் ட்ரீமர் ஆஃப் ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மிஸ்ட்ரியஸ் ட்ரீமர் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பால கங்காதர திலக். பால கங்காதர திலக் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அன்க்ரவுண்ட் கிங் ஆஃப் இந்தியா. க்ரௌன் வைக்காத ஒரு கிங் அப்படின்னு சொல்கிறாங்க, அன்க்ரவுண்ட் கிங் ஆஃப் இந்தியா. அடுத்தது லாலா லஜ்பத் ராய். லாலா லஜ்பத் ராய் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லைன் ஆஃப் பஞ்சாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது எஸ்சிஆர்டி அப்படின்னா என்னென்னா ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்டு ட்ரைனிங். அதுவே என்சிஆர்டி அப்படின்னா நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்டு ட்ரைனிங். இது ரெண்டுமே கரெக்டு. ஃபோர்த் ஒன்றும் கரெக்டு தான். நேஷ்னல் எஜுகேஷனல் டெக்னாலஜி ஃபோரம், என்இடிஎஃப் அப்படின்னா நேஷ்னல் எஜுகேஷனல் டெக்னாலஜி ஃபோரம் தான். ஆனால் என்சிஎஃப்டிஇ அப்படின்னா என்ன அப்படின்னா நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் ஃபார் டீச்சர் அப்படின்னு சொல்லி வரணும். இங்கே டீச்சிங் அண்ட் எஜுகேஷன் இருந்துச்சா, இது வந்து டீச்சர் எஜுகேஷன் அப்படின்னு இருக்கும். நேஷ்னல் கமிஷன் ஆன் ஃபார்மர் வாஸ் constituted on February 10, 2004 under the chairmanship of சுவாமிநாதர். ஆக்சுவலாக அது சுவாமிநாதர் கீழே தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த டேட் தான் தப்பு. February 10 கிடையாது, அதே 2004லாம் கரெக்டு. ஆனால் November 18, 2004 தான் கரெக்டு. November 18, 2004 தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நீட் ஃபார் த கமிட்டி டு ரிவ்யூ த ஸ்டேட்டஸ் ஆஃப் ரூரல் ஸ்மால் ஃபார்மர்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிறது இல்லை, இதோடது தப்பு. அதோட அப்ஜெக்டிவ் வேறு. அடுத்தது இஃப் த பேங்க் ரேட் இஸ் ரைஸ்டு. இப்போது பேங்க் ரேட் ரைஸ் ஆச்சு அப்படின்னா உடனே நடக்கிற எஃபர்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா பேங்க்கில் இருக்கிற டெபாசிட்ஸ், பேங்க்குக்கு டெபாசிட் போடுவோம்ல அது இன்க்ரீஸ் ஆயிரும். இன்க்ரீஸ் இன் பேங்க்ஸ் டெபாசிட் அண்டு லெண்டிங் ரேட்ஸ்லாம் வந்துட்டு அதிகமாயிரும். அடுத்தது நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இப்போது நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு இல்லையா, இது மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கீழே வராது. இது வந்து எந்த ஒரு மினிஸ்ட்ரி கீழேயும் வரல. இது வந்து ஒரு நோடல் மினிஸ்ட்ரியாக இருக்கிறது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹோம் ஆஃபீஸ் மட்டும் இதுக்கு நோடல் மினிஸ்ட்ரியாக இருக்கும். அடுத்தது சென்ட்ரல் இன்டெலிஜென்ட்
கமிஷன் வந்துட்டு கரெக்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் தான். அதுவே சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் ஸ்டார்டிங்கில் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு ஆக்ட் மூலிமா இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியாக மாறிடுச்சு. அதனால இது எந்த மினிஸ்ட்ரி கீழேயும் வராது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் சரி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனும் எந்த மினிஸ்ட்ரி கீழேயும் இல்லை, டைரெக்டாக இல்லை. அடுத்தது ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ். முனிசிபாலிட்டியில் சீட்ஸ் ரிசர்வேஷனை 243Tயில் வச்சுருக்காங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஷிப் அதை வந்துட்டு 243Bயில் வச்சுருக்காங்க. அடுத்தது பவர் அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் முனிசிபாலிட்டியோட பவர் எதில் வச்சுருக்காங்கன்னா Wவில் வச்சுருக்காங்க. ஃபினான்ஸ் கமிஷனை 243Yயில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக முனிசிபாலிட்டி அண்ட் பஞ்சாயத்து இது ரெண்டுலேயும் இருக்கிறதுல கண்டிப்பாக ஒரு கொஷினாவது இல்லாமல் இருக்காது ஒரு கொஷின் பேப்பரில். அப்போது அதே மாதிரி அந்த ஆர்டிகல்ஸை மொத்தமாக படித்து வைக்கிறது ரொம்ப முக்கியம். டிபிஎஸ்பியில் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறது எந்தெந்த அமெண்ட்மெண்ட்லன்னு கொடுத்துருக்காங்க, அதில் எதெல்லாம் இன்கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக கரெக்டாலாம் பார்க்கணுன்னு சொன்னான்னா, அப்போது இன்கரெக்டாக இருக்கிறது எது அப்படிங்கிறதுனா 3rd 4th. ஃபஸ்ட்டு 2 கரெக்டு தான். ஃப்ரீ லீகல் எய்ட் டு புவர் கொடுக்கணுங்கிறது 42nd அமெண்ட்மெண்ட்டில் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. மினிமம் இன்இக்வாலிட்டி இன்கமில் வந்துட்டு ஈக்குவலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 44th அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி எதில் இருந்திருக்கும் அப்படின்னா 97th அமெண்ட்மெண்ட்டில் பண்ணியிருப்பாங்க. சேஃப்கார்டிங் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் வந்துட்டு 42ndலேயே பண்ணியிருப்பாங்க. அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். த பிரின்சிபல் ஆஃப் பாப்புலர் சாவர்ஜினிட்டி இஸ். பாப்புலர் சாவர்ஜினிட்டி எதில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த வில் ஆஃப் த பீப்புள்ஸில் தான் வந்துட்டு சாவர்ஜினிட்டி அப்படிங்கிறது முக்கியமாக அடங்கியிருக்கு. அதாவது மக்களின் விருப்பத்தில் தான் சாவர்ஜினிட்டி அப்படிங்கிறது அடங்கியிருக்கு, அடிப்படையானது. இப்போ இந்த மாதிரி பேசிக் டேர்ம்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. சோசியல் ஜஸ்டிஸ்லேருந்து, சாவர்ஜினிட்டிலேருந்து, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லேருந்து டேர்ம்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது பில்டிங் கல்யாண மண்டபம்ஸ் பில்ட் பண்ணுறது வந்துட்டு எதில் வந்து யாரோட பீரியடில் வந்துட்டு கட்டப்பட்டது அதிகமாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விஜயநகர் பீரியடில். பில்டிங் கல்யாண மண்டபம்ஸ் வாஸ் த நோட்டபிள் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் த கிங்டம் ஆஃப் விஜயநகர். இதோட 50 கொஷின்ஸ் முடியுது. மீதி கொஷின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேஸ் வாஸ் த ஃபஸ்ட் ஆங்கிலிக்கன் சர்ச் பில்ட் இன் இந்தியா. இந்தியாவில் கட்டின ஃபஸ்ட் ஆங்கிலிக்கன் சர்ச் அப்படின்னு எது அப்படின்னா செயின்ட் மேரிஸ் சர்ச் தான் ஃபஸ்ட்டு ஆங்கிலிக்கன் சர்ச்.